மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் கனமழை காரணமாக இரும்பு பாலம் இடிந்து விழுந்ததில் 6 பேர் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். நிலச்சரிவில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் இமயமலைக்கு உட்பட்ட டார்ஜிலிங், கலிம்போங், கூச்பிஹார், ஜல்பைகுரி மற்றும் பிர்பூம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அந்த பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. கனமழை காரணமாக டார்ஜிலிங் மாவட்டத்தில் சுகியாபோகரி, மிரிக் ஆகிய 2 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டன. வடக்கு மேற்கு வங்கத்தில் ஓடும் தூதியா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த இரும்பு பாலம் உடைந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்தனர். இரும்பு பாலம் இடிந்து விழுந்ததால் டார்ஜிலிங் சிலிகுரி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தூதியா ஆற்றின் கரையில் இருந்த 20க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீர் வேகத்தில் ஏற்பட்ட மண்ணரிப்பால் ஆற்றில் சரிந்து விழுந்தன. இதில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். துர்கா பூஜைக்கு பிறகு கொல்கத்தா மற்றும் பிற பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் டார்ஜிலிங்கிற்கு பயணம் செய்த நிலையில் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக டார்ஜிலிங்கில் உள்ள டைகர் ஹில், ராக் கார்டன் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளதால் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தூதியா ஆற்றில் இரும்பு பாலம் இடிந்து விழுந்ததில் டார்ஜிலிங் சிலிகுரி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் சொந்த ஊர் செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். மேலும் மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிமை இணைக்கும் சாலைகள் நிலச்சரிவு காரணமாக துண்டிக்கப்பட்டுள்ளதால் இரு மாநில போக்குவரத்தும் முடங்கியுள்ளது. டார்ஜிலிங் மாவட்டத்தில் மட்டும் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக 14 பேர் உயிரிழந்த நிலையில் டார்ஜிலிங், கலிம்போங், கூச்பிஹார், ஜல்பைகுரி உள்ளிட்ட இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.